ஏய் உட்காருங்கடா. எப்படி உட்காந்து ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த விலாக் நாங்கள் போன மாதம் 3 நாள் ஊட்டி ட்ரிப் போயிருந்தப்போ எடுத்த ஒரு விலாக் தான். இது போடலாமா வேணாமான்னு ஒரே யோசனையாக இருந்தது. எதுக்காகன்னு கேட்டால் வீடியோ எதுவுமே நான் கரெக்டாக கவர் பண்ணவே இல்லை. அதனால தான் நான் போடுறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன், இந்த ஊட்டி ட்ரிப் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணது. இந்த வருஷம்தான் அது சக்ஸஸ் ஆகிருக்கு. நாங்கள் ஈவினிங் ஒரு 4 மணிக்காக தான் இங்கே செங்கல்பட்டுலேருந்து கிளம்பணும். அப்போ தான் விடிய காலம் அங்கே ஊட்டியில் இருக்க முடியும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ண மாதிரியே எல்லாருமே கரெக்டாக வந்துட்டாங்க. இங்கேருந்து போகும்போதே தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிட்டு அரட்டை அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். ஒரு 9 மணிக்கெல்லாம் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு எல்லோரும் மன்னா மெஸ் தான் போய் சாப்பிட்டோம். இங்கே ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்தது. சட்னி வந்து தேசிய கொடி மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி பார்க்குறதுக்கு தேசிய கொடி கலரில் இருந்தது. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு விருப்பமானபடி என்ன தேவையோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இதில் பன்னீர் மசாலா தோசைன்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது குட்டீஸ் எல்லாம் இந்த கேமில் விளையாடணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களையும் விளையாட வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் பிளான் பண்ண மாதிரி காலையில் ஊட்டிக்கும் வந்து சேர்ந்துட்டோம். ஹில்ஸில் ஏறுறதுக்கு என்ட்ரி ஆனோடனே செக் போஸ்ட்டில் பிளாஸ்டிக் ஐட்டம் எதுனா இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே ஏற்றுறாங்க. அந்த ட்ரெயினுக்குலாம் ஒரு 6 மாதம் போன வாட்டி புக் பண்ணிலாம் கிடைச்சி. இந்த ஹில்ஸில் ஏறி நாங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போதே ஒவ்வொரு காட்சியும் எல்லாருமே நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். பார்க்குறவங்களுக்கே தெரியும். ஆஹா ஆஹா, ஐயோ ஐயோ, மாமி மாட்டிச்சு, மாமி பயங்கரமா. சாப்பிடணுமா? அவிச்சில சூப்பு மாதிரி குடிக்கணும், மட்டன் சூப்பு மாதிரி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஊட்டியே பார்க்குறேன். அந்த ஹில்ஸில் ஏறும்போதே அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. கடவுளோட படைப்பே படைப்பு தாண்டா அப்படின்ற மாதிரி செம்ம சூப்பராக இருந்தது. ஏய், டாட்டா நில் பாரு. எப்படி கூட இருக்குதுல்ல. ஹில்ஸ் ஏறினதும் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து இந்த சிம்ஸ் கார்டன் சொல்லி இந்த இடம் தான் போய் பார்த்தோம். இந்த கார்டன் பார்க்குற ஆர்வத்தில் நாங்கள் கீழே வரைக்கும் இறங்கி போயிட்டோம். ரிட்டன் வரும்போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ கீழே இறங்கி போயிருக்கோன்னு சொல்லி ஏற முடியாமல் நடந்து ஏறி வந்தோம். இந்த செடி மாதிரி இருக்கிறது வந்து மயில் தோகையை விரிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மரம் வந்து யானைக்கால் மரம்னு சொல்லி இருந்தது. பார்க்குறதுக்கு யானையோட கால் மாதிரியே பெருசாக இருந்தது. இவ்வளோ அழகான கார்டன் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து எப்படி சும்மா வர முடியும்? பார்க்குற எல்லா இடமுமே இந்த இடம் நல்லாயிருக்கு, இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தோம். அங்கேருந்து கிளம்புறதுக்கே ஒரு 1 ஹவர் மேலே ஆகிருச்சு எங்களுக்கு. அந்த கார்டன்லேயே பாத்ரூம் இருந்ததுனால அங்கேயே எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்து ரூமுக்கு போயிட்டோம்.
ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தோம். அன்றைக்கி ஈவினிங்கே உடனே கிளம்பி தொட்டபெட்டாலாம் போய் பார்த்துட்டு வரும்போது ஒரு 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பயங்கர டயர்டாயிருச்சு. எல்லாருமே நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்து தூங்கினா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. என் கொழுந்தனாருங்க 2 பேருமே இங்கேருந்து ஊட்டி ட்ரிப்புன்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தப்பே ஃபயர் கேம்ப்லாம் போட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணணுன்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே இருந்த குளிருக்கும் எங்களுக்கு இருந்த டயர்டுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கே யாருக்கும் விருப்பம் இல்லாமல் இருந்தது. அப்புறம் அவங்க 2 பேர் இருந்தால் எல்லாரையும் திட்டிக்கிட்டு வெளியில் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த குளிரில் உட்காந்து ஃபயர் கேம்பில் எல்லோரும் குளிர் காயும் போது அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஊட்டிக்கு போகிறவங்க இந்த ஃபயர் கேம்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு. இதில் கேம்பில் என் குழந்தை கூட அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தா. நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே கையை காட்டி காட்டி பண்ணிட்டு இருந்தா. ஜாய்லின் அம்மாய் நாங்கள் பிளான் பண்ணியிருந்ததே இந்த ஃபயர் கேம்பில் நம்மளே கிரில் சிக்கன்லாம் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் இதை போடுறதுக்கு 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றனால ஹோட்டலில் இருந்தே வாங்கிட்டு வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்டோம். நாங்கள் போயிருந்தப்போ அங்கே எந்த அளவுக்கு குளிர் இருந்ததுன்னு இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தேங்காய் நாங்கள் வாங்கிட்டு போயிருந்த அன்னைக்கு இந்த அளவுக்கு கெட்டியாகிருச்சு. அவ்வளோ குளிராக இருந்தது. இப்போ வாங்க நான் ரூமை சுற்றி காட்டுறேன். நாங்கள் தங்கியிருந்தது வந்து ஒரு காட்டேஜ் மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து போகும்போதே ஆன்லைனில் பார்த்து புக் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தோம். இந்த காட்டேஜில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோருன்னு 3 ஃப்ளோர் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் எடுத்திருந்தோம். ஒரு ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குது. நாங்கள் மொத்தமாக 4 ஃபேமிலி போயிருந்தனால ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம், செகண்ட் ஃப்ளோரில் 2 ரூம் எடுத்திருந்தோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த வியூஸ்லாம் ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருந்தது. இந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த ஊட்டியிலே வாடகைக்கு வீடு எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் வரைக்குமே அங்கே நல்ல மழையாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால என்னன்னு தெரில, குளிர் ரொம்ப அதிகமாக இருந்தது. போன ஃபஸ்ட் நாள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் மறுநாள் கிளைமேட் நல்லா இருந்தது. இதுதான் நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய ரூம். இங்கே வந்து சோஃபாலாம் போட்டு டிவி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் டிவி யாருமே பார்க்கவே இல்லை. இந்த வீடியோ வந்து நாங்கள் போன மறுநாள் தான் சரி ரூம் எல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். ஃபஸ்ட் நாளே எடுத்திருந்தோன்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருந்திருக்கும். இதுதான் நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய ரூம் திறந்தோடனே பாத்ரூம் இருக்கும். ஆனால் பாத்ரூம் எல்லாம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தது. ரூம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பெட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெட்டுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கீழே போட்டு படுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் வந்து 4500 ரூபாய். நாங்கள் 2 நாளைக்கு எடுத்திருந்தோம். மொத்தம் 4 ரூம் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம், செகண்ட் ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குது. இதே நம்ம சீசன் இல்லாத டைம் போயிருந்தோன்னா வாடகை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தப்போ சீசன் எல்லாம் முடிகிற டைமில் தான் லாஸ்ட்டில் போயிருந்தோம். கிச்சன் எல்லாமே இருக்குது. ஆனால் நாங்கள் எதுவுமே சமைக்கலை. சும்மா சுடு தண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். டிஃபன் எல்லாமே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்ம எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தோன்னா வீட்டிலே சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அங்கேயே கொடுத்துட்டோம். அவங்க ரூம்லேயே எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து இட்லி, தோசை இதுதான் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா அதுதான் எல்லாருக்குமே சாப்பிட கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. எல்லாமே நல்லா நீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2வது நாள் எடுத்த வீடியோ. அன்னைக்கு காலையில் எல்லோரும் கிளம்பி சாப்பிட்டுட்டு ரெடியாகி உட்காந்துட்டு இருந்தோம். வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எங்கேயுமே போக முடியல. நிறைய இடம் சுற்றி பார்க்கவே இல்லை. நாங்கள் வண்டியெல்லாம் ரெடி பண்ணி வர்றதுக்கு மதியம் 1 மணிக்கு மேலே ஆகிருச்சு. எல்லோரும் கிளம்பி வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தோம். ரூம்லேருந்து அதுக்கப்புறமா எல்லோரும் போயிட்டு மதியம் லஞ்சு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டிங் தான் போயிருந்தோம். அப்படியே நாங்கள் மறுநாள் காலையில் அங்கேருந்து ரூமை காலி பண்ணிவிட்டு எங்கே வந்தோன்னா மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் வந்துட்டோம்.
இங்கே ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 950 ரூபா வாங்குறாங்க. சின்னவங்களுக்கு 750 ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீ இங்க பாரு அர்ஜுன். கிளாப் பண்ணு. நீ எடு அப்படியே எடு. கிளாப் பண்ணு இங்க பாரு. கிளாப் பண்ணு அப்படி பண்ணு. கிளாப் கிளாப் கிளாப். குட்டீஸ் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி விளாட்னாங்க. நாங்கள் பெரியவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி விளாட்னோம். நாங்கள் உருப்படியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபால்ஸில் மட்டும்தான். எல்லாருமே நல்லா ஜாலியாக விளாட்னோம். இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே பசங்க எல்லாம் இந்த வாட்டர் கேமில் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாங்கள் ரைடு எதுவுமே ஒழுங்காக போகவே முடியல. பிளாக் தண்டர் போனால் ஃபஸ்ட்டு ட்ரை கேம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் கேம் விளாட்னோன்னா நமக்கு டைம் ரொம்ப இழுக்காது. இந்த ஃபால்ஸில் நாங்கள் என்ஜாய் பண்ணி விளாண்ட மூமெண்ட்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி விளாட்னோம். இங்கே உள்ளே வந்து நம்ம ஸ்நாக்ஸோ இல்லை சாப்பாடோ எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே உள்ளே இருக்கிற கேண்டீனில் தான் நம்ம சாப்பிடணும். சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபுட்டு எதுவுமே ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. வாட்டர் கேம் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு எல்லோரும் கேண்டீன்லேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரை கேமுமே கொஞ்சம் விளையாடி இருந்தோம். நாங்கள் இங்கே குயின்ஸ்லாண்டு, எம்ஜிஎம், விஜிபி எல்லாம் போயிருக்கோம். ஆனால் நான் போகும்போதெல்லாம் எதுலேயுமே விளாட்னதில்ல அதிகமாக. இந்த தடவை போயிட்டு பெரிய கேமில் ஏற்றி விட்டுட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. ரொம்ப பயந்துட்டேன். இந்த 3 days ஃபேமிலி ட்ரிப் வந்து எங்களோட கஷ்டத்தை கவலை எல்லாம் மறந்து நாங்கள் என்ஜாய் பண்ண ஒரு அழகான தருணங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது மாதிரி ஒரு அழகான தருணங்கள் எப்போ எங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும்னு தெரியாது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.